கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலையும் எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா 118ஆம் சங்கீதத்தில் 22ஆம் வசனம், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். என் அன்பு தேவ பிள்ளையை, இந்த நாளிலையும் வீடு கட்டுக்கிறவங்க ஆகாதுன்னு தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று மாதிரி இன்றைக்கி யாராக இருந்தால் சரி தான் அவங்கள அற்பமாக என்றாங்களா, அதை கல்லை வச்சு நீங்கள் பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வேண்டாம் வேண்டாம் உடச்சி எங்கள் கொத்த வேலை செய்வது பார்த்திங்கன்னா கல்லுகளை உடச்சி இப்படி முக்கிய போட்டுக்கிட்டே போவாங்க. ஆனால் கீழே போட்ட கல் வேண்டான்னு போட்ட கல் தான். ஆனால் அந்த கல்லை தான் எடுத்து எதாச்சுவாங்கன்னா சின்ன முக்கெலாம் வரும்போது சின்ன சின்ன கேப்பு கிடக்கும் போது அதுதான் முக்கியமாக அதுக்கு தேவைப்படும் அந்த வீடு கட்டுறதுக்கு. அதனால தான் அது இதே மாதிரி உங்களை சில காரியங்களை தொடச்சி போட்ட ஒரு கந்தை போல் உங்களை ஓரம் கட்டலாம், இல்லை தூரப்படலாம். உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அற்பமான எண்ணலாம். அதான் தேவ பிள்ளைகளுங்க யாராக இருந்தாலும் சரி தான், ஆண்டவர் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி தான், ஆண்டவர் அறியாமல் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி தான், உங்களை அப்புறம் சொல்லி வேண்டாம்னு சொல்லி தூரப்படுறது தான் தேவனாய் கர்த்தர் பார்க்குறாரு. அல்லேலூயா. தேவனுடைய கர்த்தரை பார்த்து நினச்சிறாரா, அது பார்க்குறவங்களுக்கு கண்களுக்கு ஆச்சரியமாக முடியாத கர்த்தர் அந்த கல்லை நினச்சிவாரா செதுக்கி அழகுபடுத்திடுவார். உங்களை அதே தான். உங்களையும் யாரெல்லாம் அற்பமாக என்றாங்களோ, அசட்டை பண்ணுறாங்களோ, வேண்டான்னு தள்ளுறாங்களோ, உங்களை ஆண்டவர் நினச்சி வரனா உயர்த்து வரீங்கன்னு நினச்சிக்கலாம். நான் ஏன் எல்லாராலும் அற்பமாட்டேன், எனக்கு தானே இந்த பிரச்சனை, எல்லோரும் நல்லா தானே இருக்கிறாங்க, எல்லோரும் சந்தோஷமாக தானே இருக்கிறாங்க, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். நான் அன்பு தேவ பிள்ளையே, உங்களுக்கு நீங்கள் தனியாக எங்கேயும் யாரால அற்பமாக எண்ணப்படுறீங்க, எல்லோரும் உங்களை அசட்டை பண்ணுறாங்க அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாச்சுன்னா மறைவாகவே இல்லை. அவங்களுக்கு நீங்கள் மறைவாக உங்களை யாருனாலும் எதுனாலும் பேசலாம், என்னன்னாலும் சொல்லலாம். ஆனால் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக அது யாரை தள்ளுறாங்களோ அவங்கள கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்வார், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன்னு சொன்னார்னா, உங்களுக்கு விரோதமாக யார் சத்துருவாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னால் கர்த்தர் நினச்சிவார் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளை என்னை யார் கவனிக்கிறார், நான் தான் நிறைய நெருக்கத்துலேயும் ஒடுக்கத்துலேயும் போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கலாம். நெருக்கத்துலேயும் ஒடுக்கத்துலேயும் போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நினச்சிவார், கண்ணோக்கி பார்ப்பார், ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அதில் என்ன போட்டுக்குன்னு கேட்டிங்கன்னா, அது கர்த்தராலே ஆயிட்டு, அதுக்கு நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்மளே ஆச்சரியப்பட முடியாது கர்த்தர் உயர்த்துவார். நான் தேவ பிள்ளைகளுக்கு யாருனாலும் நினச்சிங்க சோர்ந்து பார்க்காதீங்க. இந்த சங்கீதத்தில் கூட, இந்த மத்தையில் கூட ஒரு அதிகாரத்தை நான் வாசிப்பேன். 18ஆம் அதிகாரம் அடிக்கடி வாசித்துருக்கிறேன். அது 18ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம், இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தில் எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேவன் பிதாவை எப்போதும் நம்மளுடைய தூதர்கள் நினச்சிறாங்களா அங்கே தரிசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களாம். இல்லை யாரையும் அற்பமாக எண்ணி அசட்டை பண்ணிக்கிட்டு நாங்கள் ரொம்ப கையில் இருக்கிறோம், நாங்கள் ரொம்ப உச்சியில் இருக்கிறோம், எங்களை மாதிரி பரிசுத்தம் யாருமே கிடையாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. எங்களை மாதிரிலாம் யாரும் கிடையாது. என்ன அவங்களுக்கு ஒரு சாபமாக இருக்கலாம், ஒரு பாவமாக இருக்கலாம், சாபம் பின்தொடரலாம், அப்படிலாம் பேசுவாங்க உங்களை குறித்து. ஆனால் கலங்காதீங்க, நீங்கள் கலங்கவே செய்யாதீங்க. தேவனாய் கர்த்தர் யாரெல்லாம் அற்பமாக எண்ணி தள்ளுறாங்களோ அவங்கள கண்டிப்பாக கர்த்தர் உயர்த்துவார். அவர் விட மாட்டார். அவர் விலகி போகிற தேவன் அல்ல. நான் பார்த்தீங்க, இந்த சிறியரை ஒருவனை அற்பமாக எண்ணாதீருங்கபடி எச்சரிக்கையாக இருங்கள், அவர்களுக்குரிய தேவதூதன் பரமபிதாவை என்ன செய்கிறாங்களா எப்போவும் தரிசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க, பேசுகிறாங்க, எல்லாம் தெரியும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு அமைதியாக தான் இருப்பார். ஆனால் வேலை வரும்போது யாரெல்லாம் அவங்கள அற்பமாக எண்ணி கீழே தள்ளுனாங்களோ அவங்க முன்னால் உங்கள் தலைநம்பரம் பண்ணிடுவார், உயர்த்திடுவார். அதான் ஆண்டவர். அதனால் தேவ பிள்ளைகள் எதை குறித்து நீங்கள் கலங்காதீங்க. இந்த லூக்காவில் கூட ஒரு வசனம் இருக்கும். லூக்காவில் கூட இந்த ஆயக்காரன் பரிசேயனை பற்றி நீங்கள் ஒரு இதில் போட்டிருக்கோம். பரிசேயனையும் ஆயக்காரனையும் பற்றி போட்டிருக்கோம். அந்த 18ஆம் அதிகாரம் தான் நினைக்கிறேன். அதுலேயும் 18ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கோம். வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுவேன் அப்படின்லாம் அவர் சொல்லுவார். 2 மனுஷன் ஜெபம் பண்ணும்போது தேவாலயத்தில் போனார்கள், ஒருவன் பரிசேயன் மற்றவன் ஆயக்காரன். அவன் நினச்சேன்னா நான் வாரத்தில் 2 நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன், நான் தசம் பாம்பெலாம் கரெக்டாக கொடுப்பேன், நான் ஆலயத்துக்குலாம் கரெக்டாக வருவேன், அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொல்லிவிட்டு அவன் சொல்லுவான். அந்த ஆயக்காரனை போல் கிடையாது. அதனால் நான் நினச்சினேன், இந்த ஆயக்காரனை போல் இராததினால் உண்மை சோத்தரிக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறாரு. அற்பமாக எண்ணி பேசுகிறாரு. ஆனால் அந்த மனிதன் நினச்சேன், நான் நெஞ்ச மார்பில் கையை வச்சுக்கிட்டு வானத்துக்கு நேரம் தன் கண்களை ஏறதுக்கு துணியாமல் நினச்சிடான்
தேவ சமூகத்தில் வந்து என்ன செய்றாரு, அப்படியே ஆண்டவர்கிட்ட பாவியாய் மேல் கிருபையாயிரும் ஆண்டவர்னு சொல்லி மனம் உடைக்கப்பட்ட சூழ்நிலை போய் நிற்காரு. ஆனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான், அடுத்தவங்க அற்பமாக என்னும்போது ஒருத்தங்களுடைய இருதயம் உடையும் மட்டும் நீங்கள் மறக்காதீங்க. ஒருத்தங்க வந்து திட்டுறாங்க வைக்கிறீங்க அற்பமாக என்றீங்கன்னா அவங்களுடைய மனசு வேதனைப்படும், உடைக்கப்படும். அந்த உடைக்கப்பட்ட இருதயம் தேவனுக்கு நேரம் போய் என்ன செய்யும், நிற்கும். அது ஆண்டவருக்கு முன்னால் அந்த உடைக்கப்பட்ட இருதயம், நொறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் புறக்கணிக்கவே மாட்டார். நொறுங்குண்டதையும் புறக்கணியாத தேவன் தான் ஆண்டவர் சங்கீதம் 51 போட்டிருக்கு. அதனால் அவர் என்ன செய்வார்னா, அதை அவர் பார்த்து ஒருத்தங்க இருதயம் உடஞ்சிட்டுன்னா ஆண்டவரால் இருக்க முடியாது. தேவ பிள்ளையே ஆண்டவருக்கு எல்லாருமே பிள்ளைங்க தான். யாருமே தூரமானவங்க கிடையாது. எல்லாருமே தேவ சாயலாய் படைக்கப்பட்டவங்க தான். அதனால் அவ்வளோ சும்மா அற்பமாக என்னட்டு நான் வந்து உயராக இருக்கேன், அது ஒன்றுக்காகாது, என்ன பண்ணாங்கன்னுட்டு அப்படியே ரொம்ப இது பண்ணிக்கிட்டு கூடாது. ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அது மட்டும் உறுதி, மறந்துடாதீங்க. தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் மறந்துடாதீங்க. எந்த பிள்ளைகளையும் நமக்கு கீழே இருக்கிறவங்கள நசுக்காதீங்க. அவங்கள நீங்கள் கனப்படுத்துங்க. என்னடா கர்த்தர் ஒருவரும் நீங்கள் கனப்படுத்துங்க, யாவரோட சமாதானம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான், யாரையுமே நீங்கள் அற்பமாக எண்ணாதீங்க. இந்த ஆயக்காரனை அற்பமாக எண்ணா பரிசெயர். கடைசியில் அவனுடைய சூழ்நிலை என்னன்னாட்டினா ஆண்டவர் அன்றைக்கி சொல்லிட்டார் ஒரே வார்த்தை தான், இவனல்ல அவனே நீதிமானாக்கப்பட்டு வீட்டுக்கு திரும்பி போனான்னு வசனம் போட்டிருக்குது. அதான் தேவனுடைய பார்வையில் வந்து நீங்கள் யாரை தாக்குறீங்களோ, யாரை தாழ்த்துறீங்களோ, யாரை அற்பமாக என்றீங்களோ அவங்கள கர்த்தர் உயர்த்துவார், அவங்கள ஆண்டவர் கனப்படுத்துவார். யார் அற்பமாக என்றீங்களோ அவங்க முன்னால் ஆண்டவர் அவங்களை கனப்படுத்திடுவார். அதனால் தேவ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் தான் நம்ம யாரையும் அசட்டை பண்ண வேண்டாம், யாரையும் அற்பமாக எண்ண வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு வசனம் கூட இருக்குது, இந்த ஆகாரம் குறிச்சிக்கிட்ட ஒரு வசனம் இருக்கும். சாராளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சிவாங்க, அந்த ஆகார திருமணம் முடிப்பார். அந்த சாராள் சொன்னதுனால தான் முடியும் அந்த கல்யாணம். அவன் நினச்சிவான் குழந்தை இல்லைன்னொடனே இந்த வேலைக்கார பெண்ணை தார இவ்வளோ மித்தமாக எனக்கு ஒரு பிள்ளைய நீ தாருன்னு சொல்லி தான் புருஷங்களும் சொல்லியிருப்பா. அவள் சொன்னான்னு சொல்லி இவரு தலையாக செஞ்சுட்டு கல்யாணத்தை முடிச்சிட்டாரு. குழந்தை உண்டாயிட்டா. அவள் என்ன செஞ்சானே குழந்தை உண்டானு தன் ஆச்சரியம் என்ன செஞ்சிட்டாலும் அற்பமாக என்ன ஆரம்பிச்சிட்டா. அந்த 16ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அந்த அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவளுக்கு தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கு உமக்கு நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக அப்படின்னு சொல்லிட்டா. கொடுத்தது என்னவோ சாரால் தான் வேலைக்கார பெண்ணை வந்து தன் கணவன் கொடுத்தா. ஆனால் கடைசியில் என்ன, அவள் குழந்தை உண்டா அந்த வேலைக்கார பிள்ளை அடிமை கர்ப்பமாகனோடனே என்ன செஞ்சா, தன் சாரால் அற்பமாக எண்ண ஆரம்பிச்சிட்டா. அற்பமாக எண்ண ஆரம்பித்த உடனே என்ன செஞ்சு வீட்டுக்குள்ளே பிரச்சனை வந்துட்டு. தேவப்பிள்ளை யாரையும் அசட்டை பண்ணினா இதில் ஒரு காரியம் எனக்கு சொல்கிறேன், யாரையும் அசட்டை பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆகாரின் நிலைமை என்ன வந்துச்சு தெரியுமா? வனாந்தரத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு, கண்ணீர் அடிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு. யாருமே அவள் கண்ணீர் பார்க்க முடியாத சூழ்நிலை கொண்டு போயிட்டார் ஆண்டவர். அதை அற்பமாக எண்ணும்போது அசட்டை பண்ணும்போது அவளுக்கு அந்த சூழ்நிலை நினச்சிது வந்து கடைசியில் கர்ப்பவதியாக இருந்தாலும் கூட அவள் வீட்டை விட்டு தன் எஜமாட்டிக்கு தெரியாமல் வெளியே வந்துட்டா. குடும்பத்தை விட்டே வெளியே ஓடி அவள் என்ன வனாந்தரத்தில் சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கர்த்தருடைய தூதனார் காண்கிறார். 7ஆம் வசனம், ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்தில் சூருக்கு போகிற வழியில் நினச்சிறாரு, பார்க்குறாரு, நீரூற்றண்டை பார்க்குறாரு. ஆனால் அவள் என்ன செஞ்சா, வனாந்தரத்துக்கு வந்துட்டா, வெளியே வந்துட்டா. அந்த 6ஆம் வசனம் போட்டிருக்கு, அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கையில் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடினால் அவளை விட்டு என்ன செஞ்சா, ஓடி போயிட்டான்னு சொல்லி போட்டாங்க. தேவ பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரி தான், அவள் வந்து அற்பமாக என்றதுனால அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு எஜமானி மாதிரி இருந்த ஆகார். ஆனால் அந்த இடத்துல கடைசியில் என்ன ஆயிற்று, அந்த இடத்த விட்டே ஓடி போக வேண்டிய சூழ்நிலை ஆயிற்று. எந்த பிள்ளைகளையும் யாரும் என்ன செய்யக்கூடாது, அசட்டை பண்ணவே கூடாது, அற்பமாக எண்ணவே கூடாது. ஆகாதுன்னு தூரம் வீசிட்டாங்கன்னா ஆண்டவர் அதை கேட்ச் பிடிச்சி ஆண்டவர் உயர்த்திடுவார். யாராக இருந்தாலும் சரி. நான் தேவ பிள்ளைகளாக இருக்கிறீங்க, இந்த பாருங்கள், சாராய் வந்து என்ன செஞ்ச, அவள் அற்பமாக எண்ணுனா கடைசியில் இந்த இடத்துல அவள் இருந்த ஸ்தானத்தில் சாரால் இருக்கா. ஆனால் இவன் என்ன செஞ்சா, வெளியே போக வேண்டிய சூழ்நிலை ஆயிற்று. அது நிமித்தம் அற்பமாக எண்ணதுனால அந்த ஆகார் என்ன சூழ்நிலைக்கு வந்திருக்கா, வனாந்திரத்துக்கு ஓட்டி போகிறான். அங்கேயும் கர்த்தருடைய தூதுன்னு பார்க்குறாரு.
சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே எங்கேருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். பாருங்கள், அவரே கேட்கார், சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. பூமியில் நடக்கிறது எல்லாமே ஆண்டவர் அவ்வளவு ஆராய்ந்து பார்க்குறாரு. கர்த்தர் தூதனுக்கு ஆபிரகாமின் 2வது மனைவின்னு தெரியும். கூப்பிடுற சொல்கிறாங்க, சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே எங்கேருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேங்கிறாதே கர்த்தருடைய தூதன்கிட்ட. வெளியே ஓடி போண்டிய சூழ்நிலை இருக்குது. அங்கிட்ட அவளுக்கு அவள் அழுதானா அது யாரும் கேட்கவே முடியாது. ஆண்டை கொண்டு அப்படியே கொண்டு செஞ்சுட்டாரு. நான் தேவ பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரி தான், யாரையும் அசட்டை பண்ணாதீங்க. நிறைய குடும்பத்தில் வந்து வனாந்தரம் வருதுன்னா, வறட்சி வருது, கண்ணீரின் பாதையை கடந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களையே நீங்கள் நிதானித்து பாருங்கள். நீங்கள் உங்களையே நிதானித்து நீங்கள் சோதித்து பாருங்கள். ஏன், எதுக்காக குடும்பத்தில் இப்படி பிரச்சனை, ஏன் குடும்பத்தில் இப்படி போராட்டம், ஏன் இந்த குடும்பத்தில் வேதனை அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது அடுத்தவங்களை அற்பமாக எண்ணிச்சிங்கன்னா குடும்பத்தில் இருக்க ஆசீர்வாதத்தையும் கெடுத்துருதீங்க, உங்கள்கிட்ட இருக்கிற சமாதானத்தையும் கெடுத்துருதீங்க. இந்த ஒரு ப்ரெஸ்ஸிங்கில் கூட இந்த 5ஆம் அதிகாரத்தை அடிக்கடி சொல்லுவேன். 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க வாய்க்கு இடம் கொடுக்காத. ப்ரெஸ்ஸிங்கு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க வாய்க்கு இடம் கொடுக்காத. அது புத்தி பிசைக்கினால் பேசிட்டு சொல்லி தூதனுக்கு முன்னால் சொல்லாத. அதனால உன் தேவன் கோபம் கொண்டு உன் கையின் கையில் அழிப்பானே. அப்போ ஆண்டவர் கோபப்படுறாரு. தூதன் நமக்கு முன்னால் இருக்கிறாரு. அந்த உணர்வு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். இன்றைக்கி அந்த உணர்வே இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த உணர்வே இல்லை. கர்த்தருடைய தூதன் இருக்கிறாங்க, அவர் நம்மளுக்கு பேசுகிறது கேட்குறாங்க, அதை கவனிக்கிறாங்க. இதுமித்த நம்மளுக்கு பிரச்சனை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் எனக்கு பிரச்சனை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் எனக்கு போராட்டம்னா எப்படிலாம் இருந்தேன். இப்போ இவ்வளோ கஷ்டத்துக்கு போகிறேன், கண்ணீரில் போகிறேன்னா நம்ம நிதானித்து பார்க்கணும். அவங்க ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. தேவதூதன் எல்லா பிள்ளைகளும் கொடுத்துருக்குறாரு. அப்போ தூதனுக்கு முன்னால் இருந்துச்சு வாய் விஷயங்கள் பேசாதேன்னு சொல்லாத. அதனால தேவனாய் கர்த்தர் உன் வாயின் வார்த்தையினால் கோபம் கொண்டு உன் கையின் கையில் அழிப்பான்னு சொல்லி இந்த பிரசங்கியில் போட்டிருக்குது. 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு, வாயின் வார்த்தை சுருக்கமாக இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காரு. செல்ஃபோனை எடுத்தால் மணிக்கணக்காக பேசுகிறது. மணிக்கு செல்ஃபோனுக்கு வாய் இருந்தாலும் அழுதுரும், செல்ஃபோனுக்கு அந்த கீழே அது வெடிச்சு கூட போயிடும். அப்படி பேசுகிறாங்க உட்காந்து. இதெல்லாம் சரியே கிடையாது. அந்த வார்த்தையை கொண்டு நாங்கள் அடிக்கடி சொல்கிற காரியம் தான், உன் வார்த்தை வீணான வார்த்தைகள் நியாயத்திற்பாக கணக்கு கொடுக்கணும். அதனால நீ நீதிமான குற்றவாளி என்று தீர்க்கப்படாமல் பைபிளில் வசனம் இருக்குது. ஏதோ பைபிளில் வசனத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் எதுக்காக பைபிள் இருக்குது, ஏன் இருக்குது, எதுக்கு இருக்குன்னே ஒன்றும் தெரியல. வசனத்தை வாசித்து வசனத்தை கீழ்ப்படியணும். வசனம் ஜீவனுள்ள தேவன் இருக்கிறாரு, பரிசுத்தாவினர் எழுதப்பட்டது. இன்றைக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் 3 பேரும் நினச்சினாங்க இருக்காங்க. எல்லாத்தையும் அவர் ஆராய்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிற. அவன் வாயின் வார்த்தை சுருக்கமாக இருக்கட்டும், அவர் அங்கேருந்து மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த உணர்வே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிற உணர்வே கிடையாது. நீதிமான்கள் மேலே கர்த்தருடைய கண்கள் எனக்கு நோக்கமாக இருக்குதான். நீதிமான்கள் மேலே கர்த்தருடைய கண்கள் ரொம்ப நோக்கமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப என் பிள்ளைக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். என் பிள்ளைகள் வாய் தவறி கூட ஒன்றும் பேசிடக்கூடாது, பரலோகத்தை ராஜ்யத்தை இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அவ்வளோ ஒரு ஜாக்கிரதையாக இருக்கார் நம்ம மேலே. ஆனால் மக்களுக்கு அந்த ஜாக்கிரதை இல்லை. ஆண்டவர் அவ்வளோ கண்ணுங்கருத்தமாக பார்க்காரு. வசனத்தில் போட்டிருக்கல, அந்த நீதிமொழிகளில் கூட 34ஆம் அதிகாரமாக 34ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்குது. அவர் எவ்வளோ அழகாக வசனத்தை கொடுத்துருக்காரு பாருங்கள். வார்த்தையை வாசிக்கிறவங்க, கேட்குறவங்க, கை கொள்றவங்க பாக்கியவன் இருக்கிறாரு. எதை கிறிஸ்தவங்க பைபிளை தூக்கிட்டு போகிறதுக்காக கையில் பைபிளை தரல. வசனத்தை வாசித்து நீங்கள் பரலோகத்து ராஜ்யத்தின் பாதைக்கு போகிறதா இருந்தால் வசனத்தை வாசித்து வசனம் என்ன போட்டிருக்கு, எது போட்டிருக்குன்னு, எதை எடுத்துக்கொள்ளணும், எதை எடுத்துக்கொள்ளக்கூடாது, எது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குது, பரலோகத்துக்கு போகணுன்னா என்னெல்லாம் செய்யணும், இதுக்கு தான் அந்த வசனத்தை பைபிள் எழுதி கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர். தெரிஞ்சிருந்தாலும் கூட மணிக்கணக்காக ஃபோன் பேசுகிறாங்க. எல்லாத்தையும் ஃபோனை பேசிக்கிட்டே தான் கிடக்காங்க. தெரிஞ்சிருந்தாலும் கூட கிறிஸ்தவங்க நிறைய பேர். அதனால் தேவ பிள்ளைங்க வாயின் வார்த்தை சுருக்கமாக இருக்கட்டும். தேவ வானத்தில் நீ பூமியில் இருக்க என்னன்னாலும் சுருக்கமாக இருக்கட்டும். யாரையும் அற்பமாக என்ன கூட தான் பைபிளில் போட்டிருக்கு. யாரையும் அசட்டை பண்ணக்கூடாது தான் பைபிளில் போட்டிருக்கு. அது பாருங்க, அந்த அசட்டை பண்ணதுனால அந்த ஆகாருக்கு என்ன சூழ்நிலை வந்துச்சு, அவள் இடத்த விட்டு காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை. அந்த அரண்மனை வாழ்க்கையை விட்டு அவள் வனாந்திரத்துக்கு போயிட்டா. கண்ணீரில் பாதை, கண்ணீரில் பள்ளத்தாக்கு. அவள் அழுகிறது கூட யாரும் கேட்கணும். குழந்தை விட்டு இருக்க கர்ப்பவதி.
இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் குழந்தை இருக்கா கட்டில் விட்டு கூட கீழே இறங்க மாட்டாங்க, பேசக்கூட மாட்டாங்க. வாயிலே தான் சாப்பாடை ஊட்டி படுமான்னு தடவி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பாருங்க, அவள் வனாந்தத்துக்கு போக வேண்டியது யாரால ஆயிட்டு? அவளால் தான் ஆயிட்டா, வாங்கினால தான். வாங்கினால அப்படி அர்த்தமாக என்னக்கூடாது. தன் நாச்சியார் அவள் தானே அந்த அரண்மனைக்கே ராணியே வச்சுருக்கா, இவ கூட வச்சுருக்காளே. எனக்கு ஒரு குழந்தைய பெற்று தர மாட்டாளன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காளே. கடைசி அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே நீ வெளியே விரட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துட்டேன். அன்பு தேவ பிள்ளை ரொம்ப கத்துடைய யாராக இருந்தாலும் சரி தான், யாரையும் அசட்டை பண்ணாதீங்க. ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தான், ஆண்டவர் அறியாத பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தான். அவங்க நீங்கள் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டுருக்குறீங்க, நாளைக்கு அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. பிரஜாதி மக்களுக்கு அவர் தேவன் தான். எல்லா மக்களுக்கும் தான் ஆண்டவர் சிலுவை சுமந்திருக்கிறாரு. நம்ம கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரமா சிலுவை சுமந்திருக்கிறாரு, எல்லா மக்களுக்கும் சிலுவை சுமந்திருக்கிறாரு. எல்லா பிள்ளையும் அவர் தான் தேவ சாயலாக படைச்சி வச்சுருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம அறிஞ்சிருக்கோம், அவங்க அறியாமல் இருக்காங்க. ஆனால் அவங்க சீக்கிரம் ஆண்டருக்குள்ளே வருவாங்க எல்லாருமே. இப்போ நீங்கள் அறிஞ்சவங்க எப்படி இருக்கிறீங்க ஆண்டருக்குள்ளே? பைபிளை தூக்கி சமக்கிறீங்கல்ல, பைபிளை தூக்கி சமக்கிறீங்க. இன்னைக்கு காலையில் கூட ஒரு சகோதரி மெசேஜ் கேட்டேன். அவங்க பெரிய நீதிமான் மாதிரியும் அடுத்தவங்க ஒரு ஏதோ மட்டமானவங்க மாதிரி அடுத்தவங்கள தாக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசவே கூடாது. ஆண்டுடைய வழிநடத்தல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நம்ம ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுகிற ஆண்டவர். ஒரு நொடிப்பதே மாற்றிடுவார். யாரும் முகத்தாட்சியெல்லாம் பார்க்க மாட்டார். அவருக்கு முன்னால் பயபக்தியோடு நடக்கணும், அவ்வளோதான். அவருக்கு முன்னால் பயத்தோடு நம்ம நினச்சி இருக்கணும். அதுதான் சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தில் போடுறது. கர்த்தருக்கு முன்பாக பயத்தோடு நடுக்கத்தோடு காணப்படணும் தான் வசனம் போட்டிருக்கு. அதனால் பயந்து அவருக்கு முன்னால் நடுக்கத்தோடு காணப்படணும். சும்மா ஏனோ வானான்னுட்டு நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு குறையும் கிடையாது நம்ம என்னென்ன வாயை அசைக்கிறது பூரா கர்த்தரை கவனித்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். அதனால் விடவே மாட்டார். அதனால் வாய் இருக்குன்னு சொல்லி நீட்டிடாதீங்க. வாயை அப்படியே மணிக்கணக்காக வாயை நீட்டி பேசிக்கிட்டே இருக்காதீங்க. அதனால் தேவ பிள்ளைகளுக்கு யாராக இருந்தாலும் தான் தேவனுக்கு பயந்து தான் நடக்கணும். தேவன் அதை கேட்குறாருங்கிற ஒரு பயம் இருக்கணும். கத்திரி ஆகாரு பாருங்க, கடைசி அந்த சூழ்நிலை வந்து வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வந்து அழுக கண்ணீர். அவன் அந்த வெளியே போய் அதுக்கப்புறம் கத்திரி தூதன் சொல்கிறாரு 9ஆம் வசனத்தில், நீ உன் ஆச்சரிய அண்டைக்கு என்னச்சுப்போ திரும்பிப்போ, அவள் கைக்கு கீழே போய் என்னச்சு அடங்கிரு அப்படிங்கிறாரு. அடங்கி இருக்கணும். அடங்கி இருக்கிறது ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளாகிய ஒரே இடத்துல அடங்கி இருந்தால் தான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அடங்கி இருக்காதபடி எலும்பி நிமிர்ந்து நின்னோம்னா அது பெருமை வந்துடும். பெருமையில் கடைசியில் பெருமை வந்து வனாந்தரத்துக்கு கொண்டு போயிடும். பேச்சில் கூட அவங்ககிட்ட பெருமை இருக்கும். நிறைய வந்து பேச்சிலே பெருமை இருக்கும். அதெல்லாம் எங்கே கொண்டு போயிடும்? வனாந்தரத்துக்கு கொண்டு போயிடும். ஆனாலும் தேவனை கர்த்தர் நினச்சிட பார்த்து ஆலோசனை கொடுக்குறாரு. போமா நாச்சியார் அண்டையில் போய் இருந்துச்சு அடங்கி இரு அப்படிங்கிறார் ஆண்டவர். அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க 6ஆம் தேதி தான் ஆண்டோடைய பிள்ளைங்களை ஆண்டவருடைய கரத்தில் அடங்கி இருக்கணும். நம்ம வந்து ஏதோ இந்த உலகத்தில் இருந்து பிறந்தோம் வளர்ந்தோம், ஏதோ எப்படியோ இருக்கோம், செத்தோம் போகிறோன்னு இல்லை. பரலூராட்சியத்துக்கு போகிற பதில் போய்கிட்டு இருக்கனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். வாய் அடைச்சிக்கணும். தேவையில்லாத காரியங்களுக்கு நம்ம வாயை அசைக்கவே கூடாது. வாய் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது தான் ஆசீர்வாதம். எவ்வளோத்துக்குள்ளே நீங்கள் போகிற நீதிமொழிகளில் ஒரு வசனம் அடிக்கடி அது நான் சொல்லியிருக்கிறேன். என்ன பண்ணுறது? ஆவியை அடக்காதவன் மதிலடிந்த பட்டணம் போல் இருக்கிறான்னு சொல்லி வேதம் கூறுகிறது. நீதிமொழிகளில் தன் ஆவியை அடக்காதவன் மதியடைந்த பட்டணம் போல் இருக்கிறானா. அப்போ ஆவி என்ன செய்யணும்? அடக்கணும். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஆவியை அடக்கணும். அதனால் தேவ பிள்ளைகளுக்கு யாராக இருந்தாலும் சரி தான் நம்ம வந்து ஆண்டவர் வந்து நம்மளுடைய வார்த்தையை கவனிக்கிறாருன்னு தெரிஞ்சாலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. இதில் ஒரு வசனம் போட்டிருக்கு. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், தரித்திரனை ஒடுக்கிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். அப்போ தரித்திரவனை ஒடுக்கிறவன் வந்து நினைச்சேன்னா அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். தரித்திரனை வந்து கஷ்டப்பட்டு தரித்திரத்தில் இருக்கிறவங்களே நம்ம ஒடுக்குனாலே அவரை உண்டாக்குனவங்கள போய் என்ன செய்கிறாங்க? அவங்களை உண்டாக்குனவங்களை நிந்திக்கிறாங்க. அதான் வசனம் தான் கையில் கொடுத்துருக்காரு. வசனத்தை பார்த்து எப்பேற்பட்ட மக்கள்கிட்டையும் நம்ம பாசம் வச்சுட்டா தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்ம வேலை இருக்கிறோன்னு சொல்லி கீழே இருக்கிறவங்கள பார்த்து காலை வச்சு மிதிக்கக்கூடாது. நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இக்காரத்தை கொண்டு யாராக இருந்தாலும் சரி தான் எல்லா பிள்ளைகளும் ஒன்போலே நம்ம நேசிக்கணும். அழகாக இருக்கிறவங்க சிலவங்களை அழகாக இருக்கிறவங்களே நேசிப்பாங்க. அசிங்கம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள கண்டுக்கிடாமல் போவாங்க. எல்லாமே ஆண்டோடைய பிள்ளைங்க தான். யாரையும் கண்டுக்கிடாமல் விலைக்கு போகிறது தப்பே கிடையாது. தப்பு விலைக்கு போகவே கூடாது.
அவங்கள்ட்ட எல்லாத்தையும் அனுபவிக்கணும். நான் தேவனுடைய பிள்ளைகளாகி இந்த பாருங்கள், ஆகார் வந்து ரொம்ப பயங்கரமான சூழ்நிலை மகள் சந்தித்தா. ஆனால் தேவனாய் கர்த்தரை சந்தித்து அவங்கள கீழே நினச்சி இன்னைக்கு போய் அடங்கிருன்னு அட சொன்னது போல் கர்த்தருடைய பிள்ளைகளாக யாராக நினைஞ்சு தான் ஆண்டுடைய கரத்தில் அடங்கி இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, வேத வசனம் என்ன கொடுக்கணும், வசனத்தை கீழ்ப்படித்து நடக்கணும். ஆனால் அதான் முக்கியம். அதனால் தேவ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் ஆண்டு பயந்து நடங்க. தேவன் நம்மளை பார்க்குறாருங்கிற ஒரு பயம் இருக்கட்டு. அதனால் ஆண்டவரே, நான் அந்த என்ன தவறு இருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கிறோன்னு சொல்லி தேவ சமூகத்தில் விழும்போது தேவனை தூக்கி நிறுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.